பிரைஸ் த லார்ட். நல்லா இருக்கீங்களா எல்லாம்? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கடந்த ஆண்டில் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை நமக்கு காண செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து நல்ல ஜீவ சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாராக உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னென்னா, கடந்த வாரம் நான் யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. இன்றைக்கும் நம்ம எப்படி ஜெபித்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவது நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்ம எப்படி ஜெபித்தா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த வார்த்தையிலையும் என்ன இருக்குன்னா, எப்படி ஜெபிக்கணும்னா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தில் ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. கிடைக்கலனாலும் திரும்ப திரும்ப யாக்கோபை போல போராடி போராடி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமாங்க, சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணுங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதாங்க. நம்ம திரும்ப 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 நம்ம சொன்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாங்க. இங்கே ஒரு ஊமையை சொல்கிறாரு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கார். அவர் தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷரை மதிக்காத மனுஷன். ஆனாலும் பாருங்களேன், அவர் அந்த அந்த மனுஷனை தேடி ஒரு விதவை வரா. வந்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்குறா. என்னுடைய வீடு காரியத்தில் வந்து எனக்கு நீங்கள் நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறா. அப்போ வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசே இல்லை. அவனுக்கு இவளுக்கு எதுவும் செய்யணுன்ற அந்த மனசில், ஏன்னா அவனோட பேரே வந்து தேவனுக்கு பயப்படல, மனுஷனை மதிக்காதவன். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவன் மூலமாக எப்படி கிரியை செய்கிறாரு பார்த்தீங்களா? அந்த மகள் வந்து கேட்குறாங்க. ஆனால் அவனுக்கோ செய்ய மனசில்லை. ஆனால் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்கலை. ஆனால் இந்த விதவை என்னை எப்பொழுதும் என்ன பண்ணுறா, தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறா. இவ என்னை அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ அவர் தனக்குள்ளே அவர் சொல்லி கொண்டார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதிக்கே நியாயம் செய்யணும்னு தோணும் போது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அவனுக்குள்ளேயே அந்த எண்ணம் வரும்போது, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு இரவும் பகலும் அவரை தேடுறவங்களுக்கு அவர் நீதி செய்யாமல் இருப்பாரா? பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது 7ஆம் வசனத்தில், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நீதி செய்கிற தேவன்க. அவர் நியாயம் செய்கிற தேவன்க. அவர் சீக்கிரமாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாராம், நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறாரா? நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஒரு நாளையும் இப்படி ஜெபிக்கிறேனே, ஐயோ வருஷமும் கடந்து நான் புது வருஷத்துக்கு வந்துட்டேனே, இன்னும் என் கவலை மாறலையே, இன்னும் என் துக்கம் மாறலையே, என் வேதனை மாறலையே, என் ஜபம் இன்னும் கேட்கப்படலையேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு ஓமை அழகாக கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் பார்த்தீங்களா? ஆமாங்க, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகவே போகாதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. எப்படி நான் விண்ணப்பத்தின் மூலமாக, வேண்டுதலின் மூலமாக நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நிச்சயமாங்க இந்த சகோதரிக்கு, இந்த விதவைக்கு ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி ஒரு நீதியை செய்ய முடியும்னா, நமக்காக இரவும் பகலும் விழித்திருந்து நம்முடைய விண்ணப்பத்தெல்லாம் கேட்குற அந்த நியாயாதிபதி நமக்கு செய்யாமல் இருப்பாராங்க? நிச்சயமாக செய்வாருங்க. இதை குறித்தும் கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. உங்கள் துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாக மாற்ற நம் தேவனால் கூடும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அதுதாங்க. நிறைய பேர் இதை தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நானும் ஜெபிக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ஒரு காரியம் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்டுறோம். நம்ம விசுவாசமாகிய கப்பலை நம்ம என்ன பண்ணுறோம், சேதப்படுத்தி கொள்ளுகிறோம். இந்த விசுவாசத்தை நம்ம என்றைக்குமே வளர்த்து கொள்ளணுங்க. பாருங்கள், பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே இந்த விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்கன்னு. ஆமாங்க, நம்ம ஜெபிக்கும் போது, இந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது, சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. புதிய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் புதியவைகளாக நடத்துவார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. உங்கள் சரீரமாக இருக்கட்டும், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எல்லா வேலை ஸ்தலத்திலையாக இருக்கட்டும், உங்கள் படிப்பின் காரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் புதிதாய் கர்த்தர் மாற்றி உங்களை எல்லாரும் முன்னாடியும் நிச்சயமாக
உயர செய்கிற தேவன்க நம்முடைய தேவன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் கூப்பிடுற காரியத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக செவி கொடுப்பார். இந்த வருஷம் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமோ தாங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீங்கள் உண்மையாக கூப்பிடுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுப்பார், மறு உத்தரவு கொடுப்பார். நான் இருக்க மகனேன்னு சொல்லுவார், நான் இருக்க மகளேன்னு சொல்லுவார். உங்களுக்காக அவர் பதில் செய்வாருங்க, நீதி செய்வாருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, தைரியமாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் சீக்கிரமாக கேள்விப்படுவீங்க. கர்த்தரே அதை உங்களுக்கு அறிவிப்பாருங்க. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.